இந்த ரூட் பழனிசாமி இதனால் தட் இஸ் நீ ஆட்சிக்கு வரதுக்கு மட்டும் அவனோட வேலையை வந்து சப்ளை அண்ட் சர்வீஸ் என்னென்னா பொம்பளைங்கள சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணி கொண்டு இருந்தது யார் யாருக்கென்று உங்களுக்கும் தெரியும் மிஸ்டர் விஜய். அப்போது இப்பேற்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு மனுஷனை நீ மனுஷன் கிடையாது, அரக்கனே தூக்கிட்டு கொண்டு வந்து நீ மக்களுக்கு பிரதிநிதியாக அது என்னமோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்ட் கொடுத்துருக்க. இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த தம்பி ஒருத்தர் பேசினா நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த தம்பிக்கு இருக்க அறிவு மற்ற மக்களுக்கு இருந்ததுனால இந்த தமிழ்நாடு சொர்க்கமாயிடும் கண்டிப்பாக. ஒரு சில குழந்தைகள் நிஜமாகவே அறிவோடு பேசுகிறாங்க, ஆனால் ஒரு சிலர் பைத்தியக்காரங்களாட்டும் செய்கிறாங்க. ஒரு சில பொம்பளைங்க பேசுகிறாங்க என்னமோ விஜயோட ஆட்சி பிரமாதமாக இருக்குன்னா, அறிவு கெட்ட முண்டங்களா கரண்ட் பில் கட்டுறது நீங்களா அவனா? கரண்ட் பில்லு சொத்து வரி எல்லாத்தையுமே பல மடங்கு ஏற்றி விட்டுட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி அவரோட பப்ளி மாஸ் மாதிரி அந்த அசம்பிளியில் சட்டசபையில் உட்காந்துட்ருக்கான். பதில் கொடுக்குறதுக்கு எதனா ஏடாக்கூடமாக ஒவ்வொருத்தரும் பதில் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்துட்டு செந்தில் பாலாஜி ஃப்ராடுன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். அந்த டிஎம்கேலையோ அதிமுகலையோ யார் ஊழல் பண்ணாங்களோ அரெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் என்னமோ ஃபைல் அண்ட் டேபிள் மேலே இருக்குது, என்ன பூச்சாண்டி காட்டுறியா தம்பி? பூச்சாண்டியாக காட்டுற? திருப்பி வந்து உனக்கு பூச்சாண்டி வந்து காட்டுவார், யாரோ ஒருத்தர் காட்டுவார். கடவுள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அனுப்புவார். இட் இஸ் ஆல் வெரி சில்லி. அதுக்கு வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி என்ன சொன்னார்? சங்கி நீங்கள் கேட்டு வாங்கி கொட்டிட்டீங்களா? அதை தேவையா? நீ பேசுறதுக்கு ரியாக்ஷன் அங்கே வந்துருச்சு. ஐ எம் நாட் சேயிங் உதயநிதி வந்து பர்ஃபெக்ட் ஜெம் அப்படிலாம் நான் ஒன்றும் பேசலை. அவங்க தப்பு பண்ணியிருந்தா பண்ணுங்கள். அது என்ன பயம் காட்டுறது? என் டேபிள் மேலே 3 ஃபைல் இருக்குன்னா அப்போ வந்து கூட இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது செங்கோட்டையன், இந்த புசி ஆனந்து, அந்த இன்னொருத்தவன அந்த ஆதவ் அர்ஜுனா, அவங்களே எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க? ஊழலே செய்யாமல் வந்திருக்கிறாங்களா? எனக்கு ரைட் இருக்குது உன்னை கேள்வி கேட்குறதுக்கு. பைத்தியக்கார முட்டா பசங்களை மாதிரி ஒரு சட்டசபையை நடத்தி கொண்டு மக்களோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு அங்கே உருப்படியாக எதனா ஒரு இது பேசுகிறீங்கன்னா கிடையாது. கத்தல் அசிங்கமாக அந்த பார்லிமெண்ட்டில் அப்படி இருந்துச்சு, இப்போ இங்கே அசம்பிளிலையும் வந்துருச்சு. யார்கிட்ட நீ உடான்னு சுட்டுட்ருக்குற? நீ யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற? நானும் கேட்டிருக்கப்பா, நீ கொடுக்குறியா கொடுக்கலையா அதை பற்றி எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. உங்கள் கட்சியில் ராதவ் அர்ஜுனா உதயநிதி நிஜமாகவே ஸ்ரிஷா பற்றி பேசலை. ஆனால் கொந்தளித்தார். எங்கள் வீட்டில் குலவிளக்கை நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்குது. ஸ்ரிஷா உங்கள் வீட்டு குலவிளக்குன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து உங்கள் வீட்டு குத்து விளக்கா, உன் சம்சாரம் சங்கீதா என்ன தெரு விளக்கான்னு சொல்லி அசிங்கமாக இல்லை இந்த கேள்வி, இந்த பேச்செல்லாம் கேட்குறதுக்கு? வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இந்த ஒரு வாரமாக என்னால் பேச முடியல. நான் வந்து வெளியூர் இருந்தேன். இந்த விஜய் ஓட ஆட்சியின் 100 நாள்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி கொண்டிருந்தார்கள். நான் ஒரு காணொளி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஐ திங்க் அந்த தம்பி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மக்களும் அந்த தம்பி மாதிரி யோசிக்க ஆரம்பித்தான்னா இந்த நாடு எவ்வளோ அழகாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதெல்லாம் அந்த காணொலியை நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள். இந்த தம்பி இப்போ பேசுனது இந்த 2 நிமிடம் நீங்கள் பார்த்தீங்க என்னெல்லாம் இந்த சாதனை இந்த ஆட்சி படைத்தது என்று. அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து இந்த அண்ணன் இருக்கிறார், கூப்பிட்டால் ஓடி ஓடி வருவேன் என்றால் விஜய்
எனக்கு தெரியணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது வந்துட்டு யார் யார் உங்களுக்கு பொட்டி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட். நான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் 1 மாதம் ஆச்சு கேட்டு எனக்கு கொடுக்கல. எனக்கு கொடுக்காத பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு நடக்கும். அன்றைக்கு நான் சொல்லி காட்டுவேன், கண்டிப்பாக சொல்லி காட்டுவேன். நீங்கள் இப்போ வந்து இந்த ரூட் மாஃபியா, அந்த ரூட் பழனிசாமி வந்து இந்த ரூட் மாஃபியாவை நடத்தி கொண்டு இருக்கிறான். அந்த ஒரு அயோக்கியனையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் பதவியில் உட்கார வச்சுட்டு, அந்த செக்ரட்டரியில் உட்காந்து வச்சுட்டு அயோக்கியத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன். இது வந்து நான் சொல்லவில்லை. உங்கள் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கீதம்மா அந்த ஆளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி. நான் பேசுகிறதால இல்லைம்மா, நீங்கள் பேசினா அதுக்கு ஒரு இது இருக்குது, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த ரூட் பழனிசாமி இதனால் தட் இஸ் நீ ஆட்சிக்கு வரதுக்கு மட்டும் அவனோட வேலையை வந்து சப்ளை அண்ட் சர்வீஸ் என்னென்னா பொம்பளைங்களை சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணி கொண்டு இருந்தது யார் யாருக்கென்று உங்களுக்கும் தெரியும் மிஸ்டர் விஜய். அப்போது இப்பேற்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு மனுஷனை நீ மனுஷன் கிடையாது, அரக்கனே தூக்கிட்டு கொண்டு வந்து நீ மக்களுக்கு பிரதிநிதியாக அது என்னமோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்ட் கொடுத்துருக்க. இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த தம்பி ஒருத்தர் பேசினா நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த தம்பிக்கு இருக்க அறிவு மற்ற மக்களுக்கு இருந்ததுனால இந்த தமிழ்நாடு சொர்க்கமாயிடும் கண்டிப்பாக. ஒரு சிலர் குழந்தைகள் நிஜமாகவே அறிவோடு பேசுகிறாங்க, ஆனால் ஒரு சிலர் பைத்தியக்காரங்களாட்டும் செய்கிறாங்க. ஒரு சில பொம்பளைங்க பேசுகிறாங்க என்னமோ விஜயோட ஆட்சி பிரமாதமாக இருக்குன்னா, அறிவு கெட்ட முண்டங்களா, கரண்ட் பில் கட்டுறது நீங்களா அவனா? கரண்ட் பில்லு, சொத்து வரி எல்லாத்தையுமே பல மடங்கு ஏற்றி விட்டுட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி அவரோட பப்ளி மாஸ் மாதிரி அந்த அசம்பிளியில் சட்டசபையில் உட்காந்துட்ருக்கான். பதில் கொடுக்குறதுக்கு எதனா ஏடாக்கூடமாக ஒவ்வொருத்தரும் பதில் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்துட்டு செந்தில் பாலாஜி ஃப்ராடுன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். அந்த டிஎம்கேலையோ அதிமுகலையோ யார் யார் ஊழல் பண்ணாங்களோ அரெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் என்னமோ ஃபைல் அண்ட் டேபிள் மேலே இருக்குது, என்ன பூச்சாண்டி காட்டுறியா தம்பி? பூச்சாண்டியா காட்டுற? திருப்பி வந்து உனக்கு பூச்சாண்டி வந்து காட்டுவார், யாரோ ஒருத்தர் காட்டுவார். கடவுள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அனுப்புவார். இட்ஸ் ஆல் வெரி சில்லி. அதுக்கு வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி என்ன சொன்னார், சங்கி நீங்கள் கேட்டு வாங்கி கொட்டிட்டீங்களா? அதை தேவையா? நீ பேசுறதுக்கு ரியாக்ஷன் அங்கே வந்துருச்சு. ஐ எம் நாட் சேயிங் உதயநிதி வந்து பர்ஃபெக்ட் ஜெம் அப்படிலாம் நான் ஒன்றும் பேசலை. அவங்க தப்பு பண்ணியிருந்தா பண்ணுங்கள். அது என்ன பயம் காட்டுறது? என் டேபிள் மேலே 3 ஃபைல் இருக்குன்னா அப்போ வந்து கூட இருக்க பக்கத்துலேயே இருக்குது செங்கோட்டையன், இந்த புசி ஆனந்து, அந்த இன்னொருத்தவன அந்த ஆதவ் அர்ஜுனா, அவங்களே எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க? ஊழலே செய்யாமல் வந்திருக்கிறாங்களா? நீயே ஃபஸ்ட்டு ஊழல், நீயே டேக்ஸ் கட்டாமல் இவேட் பண்ணவன். அதுக்கப்புறம் நீ என்ன யோகித்தத்தோடு பேச? நீ பிளாக் பண்ணியே வாங்கலையா சினிமா காலத்தில்? நீ வாங்கின சம்பளத்துக்கு எல்லாத்துக்குமே நீ டேக்ஸ் கட்டினியா? கிடையாது. ஸோ விஜய் வந்து மக்கள் முட்டாளன் மட்டும் நினச்சிருக்காது. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா வி கேன் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரபிஷ். ஒரு மனசாட்சி உடையவன் இப்படிலாம் பேச மாட்டான். அதுக்கப்புறம் சொன்னீங்க ஒரு வார்த்தை பாருங்கள், ஊரா விட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் கிண்டாதீங்கன்னா யார் அப்பா வீட்டு சொத்து? உங்கள் அப்பனோட பணமா? உங்கள் அப்பா வீட்டு பணத்தை வச்சு நீ அந்த கார் வாங்கி கொடுக்குறியா அவங்களுக்கெல்லாம்? எவனுக்கு கார் இல்லை? கார் இல்லாட்டி என்ன? அவன் மக்கள் சேவை பண்ண தானே வந்திருக்கான். பஸ்ஸில் ஏறி பண்ணட்டும், ட்ரெயினில் ஏறி பண்ணட்டும், அதுக்கு தானே வந்திருக்கான். கார் வாங்குறதுக்காக வந்திருக்கான். இல்லாட்டி நீ உன்னோட சம்பாத்தியத்துலேருந்து வாங்கி கொடுக்குறியா? இட்ஸ் மை டேக்ஸ் மணி மிஸ்டர் விஜய். எனக்கு ரைட் இருக்குது உன்னை கேள்வி கேட்குறதுக்கு. பைத்தியக்கார முட்டா பசங்களை மாதிரி ஒரு சட்டசபையை நடத்தி கொண்டு மக்களோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு அங்கே உருப்படியாக எதனா ஒரு இது பேசுகிறீங்கன்னா கிடையாது. கத்தல் அசிங்கமாக அந்த பார்லிமெண்ட்டில் அப்படி இருந்துச்சு, இப்போ இங்கே அசம்பிளிலையும் வந்துருச்சு. யார்கிட்ட நீ உடான்னு சுட்டுட்ருக்குற? நீ யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற? நானும் கேட்டிருக்கப்பா.
நீ கொடுக்குறியோ கொடுக்கலையா அதை பற்றி எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டப்பட போகிறது நீ தான். நான் பார்த்துட்டேன். நான் யாரை குறி வச்சாலோ அந்த மனிதன் அழிந்தே தீருவான். இப்போது நான் வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்டேன் அப்பாயின்மெண்ட், கொடுக்கல. நான் வந்து எந்த ஒரு சலுகைக்கோ இல்லாட்டி ஓசி வாங்குறதுக்கோ இல்லாட்டி எந்த பணம் வாங்குறதுக்கோ தப்பு செய்கிறதுக்கோ கேட்கல. அவங்க கட்சியில் நடக்கும் தவறுகளை அவரிடம் எடுத்து சொல்லி அதை திருத்துங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். கொடுக்கல. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கொளுத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் லாஸ்ட். அப்போ வந்து யூ ஷுட் ரியலைஸ் தட் இஸ் எனக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது, வாய் சவுடால் எனக்கு இருக்குது. நீ எப்படி வாய் சவுடால் விடுறியோ நான் சவுடால் விடல. நான் வந்து என் கடவுள் என்ன பேச சொல்லுதோ அதுதான் பேசுகிறேன். என் கடவுள் பேச சொல்கிறதால தான் நான் பேசுகிறேன். அதர்வைஸ் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த மக்களுக்கோ உனக்கோ சொல்கிறதுக்கு. பிகாஸ் அறிவு இருக்கவங்களோட பேசினா எதுவும் அர்த்தம் இருக்குது. அறிவில்லாதவங்களோட பேசும்போது ஒரு அர்த்தமும் இருக்காது. ஒரு பக்கம் நான் குதிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் நாதவ அர்ஜுனா உதயநிதி நிஜமாகவே ஸ்ரிஷா பற்றி பேசலை, ஆனால் கொந்தளித்தார். எங்கள் வீட்டில் குலவிளக்கை நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்குது, ஸ்ரிஷா உங்கள் வீட்டு குலவிளக்குன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து உங்கள் வீட்டு குத்து விளக்கா, உன் சம்சாரம் சங்கீதா என்ன தெரு விளக்கான்னு சொல்லி அசிங்கமாக இல்லை இந்த கேள்வி, இந்த பேச்செல்லாம் கேட்குறதுக்கு. த்ரிஷா, யூ ஹேவ் வாட் எவர் ரிலேஷன்ஷிப் வித் த்ரிஷா, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஆனால் ஆஸ் அ சிஎம் உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து த்ரிஷாவை கேவலப்படுத்த விரும்பலை, ஏனென்றால் அவளும் ஒரு பெண்மணி. ஷீ ஷுட் நோ ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனால் எல்லாரும் அவள் வந்து ஏதோ தமிழில் கெட்ட கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் இட், பட் ஐ நோ இட் இஸ் கெட்ட வார்த்தைன்ட்டு. ஓகே, அவளை திட்டுறவங்க உன்னை தான் திட்டணும். தப்பு செய்கிறவன் நீ. அவளுக்கு எந்த புருஷம் இது இல்லை, தாலி எது போட்டுக்கிட்டு இல்லை, யார் தாலியும் தொங்க வச்சு யாரோடையும் சுற்றலை. அது அவள் இஷ்டம், ஹர் பர்சனல் லைஃப். பட் யூ கேன் பிரிங் இட் இன் டு பப்ளிக் ஆஸ் யூ ஆர் த சிஎம் ஆஃப் த ஸ்டேட். நீ வந்துட்டு ஒரு சம்சாரம் குழந்தை குட்டியை வச்சுட்டு மற்ற பெண்களோட ஊர் மேய்ச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் பேசுவோம். யூ ஹாவ் டு செட் சம் எக்ஸாம்பிள். நீ ஒரு சிஎம் நினச்சி நீ கண்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்த பப்ளிக் லைஃப்பில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உன்னை கேள்வி கேட்குறதுக்கு. அதை வச்சு நீ எஃப்ஐஆர் போடணும், மங்கானி போடணும், இது பண்ணணும், மிரட்டணும்னு நினச்சின்னா அது திருப்பி உன்னை அடிக்கும். அதை அடிக்கிற வேகத்தில் உனக்கு தெரியாது. நீ இப்போ வேணால் உன்னோட பண்டிட்டு கிண்டிட்டு உன்னை வந்து இந்த அதர்வன வேதத்தில் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை கண்டிப்பாக ஏதோ ஒரு கடவுள் உடைச்சி உங்களை எல்லாம் சின்ன பின்ன ஆக்கிடுவாங்க. மைண்ட் யூ, இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவையில்லை. நீ ஆட்சி பண்ண முடியா உருப்படியாக மக்களுக்கு நல்ல ஸ்கீம்ஸ் போடு. என்னமோ ரீல்ஸில் வந்து விவசாயக்கான ரத்து பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன். எதுக்கு இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் உன்னோட ரூட் மாஃபியா பண்ணுது? இப்போ வந்து பிஎம் ஆகிறதுக்கு ஆசை வந்துருச்சா? அந்த 2 அரக்கர்கள் உன்னை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏறி உட்கார வச்சுட்டானுங்க. இந்த இந்த இவிஎம்ஸை மேனிப்புலேட் பண்ணி இப்போ உனக்கு ஆசை வந்துருச்சு அங்கே பிஎம் ஆகணுன்ட்டு. போ உனக்கு நல்லது தான். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு மக்களை பீடை விட்டதுன்னு நினைக்கலாம். யூஆர் அ பீடை, யூஸ்லெஸ் பீப்புள். உங்களுக்கு ஆட்சி செய்வது என்னன்னு தெரியாமல் ஏதோ திசை திருப்பி கொண்டு எல்லாமே கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்றும் உருப்படியாக இல்லை, எல்லாமே ரீல்ஸ். தேவையில்லைப்பா. இதெல்லாம் மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அங்கங்கே போதை கலாச்சாரம் நடக்குது. சின்ன குழந்தைங்கள கடத்துறீங்க, குழந்தைங்கள பலாத்காரம் பண்ணுறீங்க, பெண்களை மானபங்கம் பண்ணுறீங்க, கொள்ளை. இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இந்த 100 நாள் நீ வந்த ஆட்சியில் நடக்குது. ஸ்டாப் ஆல் யுவர் நான்சென்ஸ் விஜய். அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ சோஷியல் சர்வீஸ், மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணுன்னா இந்த காரு
இந்த இவனுங்களுக்கு 1,00,000 ரூபாய் இந்த மெயின்டெனன்ஸுக்கு எங்களோட வரி பணத்துலேருந்து பண்ணாத. உங்கள் அப்பா வீட்டு காசு இருக்குல்ல, நீ சம்பாதிச்சிருக்குல்ல. ஒருத்தி சொன்னான், எங்கள் நொண்ணு அவர் காசு வச்சு செய்வார்ன்ட்டு. ப்ளீஸ் நொண்ணு, நீங்கள் உங்கள் காசை வச்சு பண்ணுங்கள். எங்கள் வரி பணத்துக்கு கிடையாது உங்களுக்கு. இந்த ஊரா விட்டு நெய் கிடையாது, அது தெரியுதுங்களா? ஸோ ஸ்டாப் ஆல் யுவர் பிளடி டாக்ஸ். ஒழுக்கமாக ஆட்சி பண்ணுறதுனா பண்ணு, இல்லாட்டி கிளம்புறதுனா கிளம்பு. நீங்கள்லாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு கேடு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஐ எம் ரியலி சாரி. இந்த விஜய் ரசிகர்கள் யாரும் என்னை ட்ரால் பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டு போங்க. நீங்கள் எது பேசினா அது திருப்பி உங்களுக்கு தான் வரும். அது மட்டும் நான் சொல்கிறேன். அந்த கடவுள் உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டார். ஏனென்றால் இந்த நாட்டை குட்டி சவர் ஆக்கிறதுக்குன்னே இன்னொரு கூட்டமே கிளம்பி வந்திருக்குது. நன்றி, வணக்கம்.